ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பிள் ஐஸ்கிரீம் செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், பால் பவுடர், பால், வெனிலா எசன்ஸு, கார்ன்ஃப்ளவர், இப்போ மில்க் மெய்டு, கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இந்த ஆப்பிளை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். எப்படி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த சதை பகுதி எல்லாமே நல்லா எடுத்துடலாம். இது உள்ளே ஊற்றி வைக்கணும். இதுக்குள்ளே தான் ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன். அதனால் இதெல்லாம் நல்லா எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு இந்த ஆப்பிள் எல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ பால் ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 கப் பால் ஊற்றிருக்கேன். பால் கூட ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து கலக்கி விட்டுட்டேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கலக்கி விட்டுக்கலாம். அது கட்டி விழாமல் இருக்கிறக்காக அதை ஊற்றி கலக்கிட்டேன். இப்போ பால் பவுடர் 4 ஸ்பூன் பாலில் கொட்டி கிளறிக்கிறேன். இப்போ நல்லா கொட்டி கிளறியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச ஆப்பிளையும் இதுலேயே ஊற்றிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சது அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கட்டியாகி வரும். கட்டியாகி வரும்போது இப்போ மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்லேயே செஞ்சது மில்க் மெய்டு. எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு வெனிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இதை பாருங்கள், இப்படி பபிள் வர்ற மாதிரி அரைச்சிட்டு இப்போ இந்த ஆப்பிள்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். மேலெல்லாம் நட்ஸு தூவி விட்டுட்டு இந்த ஆப்பிள் அறுத்து வச்சதை அதே மேலே போட்டு மூடிட்டு ஒரு கவர் போட்டு நல்லா மூடிக்கிறேன். அலுமினிய கவர் தான் போட்டு நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு நாள் வச்சுட்டு இப்போ அடுத்த நாள் தான் எடுக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஐஸாக வந்துருச்சு. உள்ள ஐஸ் ஆகிடுச்சா பார்க்கலாம். நல்ல ஐஸ்கிரீம் வந்துருச்சு பாருங்கள். அதான் சூப்பராக வந்திருக்கு. நல்லா எடுக்கிறதுக்கு தான் நல்லா வருது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.